அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுதில்லிஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். எனதருமை சகோதரர்களே, இந்த ஜும்மாவுடைய உரை என்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய பேரருள்களிலே ஒன்றாக இருக்கின்றது. இந்த உரையை நாம் கேட்கக்கூடிய தருணத்தில் நம்முடைய மனநிலைகள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜாடிக்கு சரியான மூடியை நாம் போடவில்லை என்று சொன்னால் அது எத்தனை அழுத்தம் கொடுத்து மூடினாலும் அந்த ஜாடிக்கு அந்த மூடி எப்படி பொருந்தாமல் போகிவிடுமோ, எவ்வளவு பெரிய உபதேசங்களை ஒருவர் கொண்டு வந்தாலும், அவர் இறை தூதராகவே இருந்தாலும் கூட, யார் அந்த உபதேசத்தை செவியிருக்கின்றார்களோ அவர்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை என்று சொன்னால் அந்த அனைத்து உபதேசங்களும் விழலுக்கு இறைத்த நீர் போல் ஆகிவிடும். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாய மக்கள் மத்தியில் வந்து ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்தார்கள். அல்லாஹ் ஒருவனை வணங்குமாறு சொன்னார்கள். மறுமை நாள் என்கின்ற ஒன்று இருக்கு என்று சொன்னார்கள். இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய தருணத்தில் அந்த சமுதாய மக்கள் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பதிலை சொன்னார்கள். அந்த பதிலிலே இப்போது நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கின்றது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஷுவைபே, நீ பேசுவதிலே பெரும்பாலானதை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னார்கள். அப்போ ஒருவேளை ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கள் புரியாத மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்களா? அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. அல்லாஹ் ஒரு மனிதனை நபியாக தேர்ந்தெடுத்து ஒரு சமுதாயத்துக்கு அனுப்புகின்றான் என்று சொன்னால் மிக நிச்சயமாக அவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே தான் அந்த நபி அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பார் என்பதை நம்மால் தெளிவான முறையில் நம்ப முடிகின்றது. அப்ப அந்த மக்கள் விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னதுக்கான காரணம் என்னவென்று சொன்னால், இவர் எதை பற்றி பேசுகின்றாரோ அதிலே கவனம் இல்லாமல் வேறு ஒன்றிலே அவர்கள் கவனத்தோடு இருந்த காரணத்தினால் இவர் சொல்லுகின்ற உரையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்ப இந்த ஜும்மாவில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நாம் மனிதர்கள் தானே, பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் மனிதர்கள் தான். அப்ப நாம வேறு வேறு சிந்தனைகளிலே வந்து இங்க நாம அமர்ந்திருந்தோம் என்று சொன்னால், அதே சிந்தனைகளை நாம் சுமந்திருப்போம் என்று சொன்னால், இந்த உரை மட்டுமல்ல எந்த ஒரு உரையாக இருந்தாலும் அது நம்முடைய உள்ளத்தினுடைய ஆழத்திலே சென்று அது நமக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றாக ஆகிவிடாது. பயனளிக்கக்கூடிய ஒன்றாக ஆக வேண்டும் என்று சொன்னால் முதல்ல பல்வேறு சிந்தனைகளை நாம தூர எறிந்துவிட்டு அனைத்தையுமே நாம ஒருமுகப்படுத்தி நாம இந்த உரைக்குள்ள வர வேண்டும். இன்னும் சொல்ல போனால் எதையெல்லாம் வெளியில பிரச்சனையாக நாம் கருதுகின்றோமோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் தருகின்றது. ஒரு கால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த மன உளைச்சல்கள், சிக்கல்கள், பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் இந்த உரையின் மூலமாக கூட என்ன செய்யலாம், அவனுடைய மார்க்கத்தை தானே எடுத்து சொல்றோம், அது ஒரு தீர்வை கூட வழங்கிடலாம். அதனால நாம் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் செவிதாழ்த்தி கேளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அதுபோன்று நாம இந்த அவையில இந்த உரையை கேட்போம் என்று சொன்னால் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள் மலையை பொழிவதற்கு தயாராக இருக்கின்றார். சூரா மாரிஜ் 70வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனத்தினுடைய விளக்கத்தை தான் நாம இந்த ஜும்மாவுடைய உரையில பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னல் இன்சான ஹுலிக ஹலூவா, மனிதன் பதட்டக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்றான். மனிதர்களை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு.
உண்மையிலே மனிதர்கள் பதட்டமாவே தான் இருக்கிறாங்க. எப்ப பதட்டமா இருக்கிறாங்க? எப்பவுமே பதட்டமா தான் இருக்கிறாங்க. நேத்து என்ன பதட்டத்தில் இருந்திருப்பாங்க அப்படின்னா, குர்பானிக்காக ஆடு வாங்கி வச்சுட்டு கசாய் எப்போ வருவான் அப்படிங்கிற பதட்டத்தோடயே நேத்துக்குள்ளா சுத்தி இருப்பாங்க. அந்த கசாயெல்லாம் வந்தாச்சு, அதை அறுத்து அடுப்புல உலைய வச்சுட்டு பெண்கள் எந்த பதட்டத்தோடு இருப்பாங்கன்னா, கறி வெந்துருமா வேகாதா அப்படிங்கிற பதட்டத்தோடயே அந்த மனைவிமார்கள் இருப்பாங்க. அந்த கறியை பசங்கள்கிட்ட குர்பானிக்காக கொடுத்து விடுவாங்க. போன பையன் போயிட்டு மெதுவா வந்துருவானா வரமாட்டானா, அங்கிட்டு இங்கிட்டுமா போறான், பெரம்பூர் போ, மயிலாப்பூர் போ, அஞ்சிகரை போ, ஆவடி போ, ஊர்ல இருக்கவங்களுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு கறி துண்டை போட்டு கவர்ல போட்டு பையன்கிட்ட கொடுத்து விடுவாங்க. அப்படி கொடுக்கணும் மார்க்கத்தில் இல்லை. போன பையன் ஒழுங்கா வருவானா வரமாட்டானா அப்படிங்கிற பதட்டத்தோடையே என்ன செய்யும்னா நேற்றைய நாட்கள் எல்லாம் கழிந்திருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு விதமான பதட்டத்தில் மனிதன் இருந்து கொண்டே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒரு ஜும்மால உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், திடீர்னு ஒரு ஃபோன் வருது. ஏங்க வீடு பத்திக்கிட்டு எரியுதாங்க அப்படின்னா இங்க இருப்பாரு அவரு. காத்தா பறந்து என்ன செய்வாருன்னா போகணும் தான், மாற்று கருத்து இல்லை. எந்திரிச்சு என்ன செய்வார்னா போயிட்டே இருப்பாரு. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, 50 வருஷம் 30 வருஷம் உழைப்பை போட்டு வீடு கட்டினே, உலக இருக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன ஆச்சோ என்று பதட்டத்தோடு என்ன செய்வார்னா கீர் அமுக்கிறதுக்கு பதிலாக பிரேக் அமுக்குவாரு, பிரேக் அமுக்கிறதுக்கு பதிலாக கீர் அமுக்குவாரு. அவர் வண்டி எடுக்காம பக்கத்தில் இருக்க வண்டி எடுத்துட்டு போய்கிட்டு இருப்பாரு வேகமா. போன் வராங்க, அது நம்ம வீடு இல்லையாங்க, அது பக்கத்து வீடா அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா என்ன வீணா போனோம், இந்த மாதிரி தகவலை கொடுத்து நம்ம ஜும்மாவெல்லாம் நாசமாக்கிட்டாலே அந்த பதட்டம்லாம் என்ன செய்யும் கொஞ்ச நேரத்தில் குறைஞ்சி இப்போ என்ன செய்வாங்க பொண்டாட்டி திட்ட ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போன் போறாங்க, அது நம்ம வீடு தானாங்க அப்படின்னு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி என்ன செய்வாரு பதட்டமாக ஓட ஆரம்பிப்பார். இப்படி அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆசோலேஷன் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்ப்பாங்க, பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு தகப்பனா இருந்து பார்த்தீங்கன்னா பதட்டத்தோடய பார்ப்பாங்க. பார்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நல்லா வச்சு வாழ்வானா வாழ மாட்டானா பதட்டம். நாள் நெருங்க நெருங்க பொண்ணுக்கு ஒரு பதட்டம், அத்தாவுக்கு ஒரு பதட்டம். அத்தாவுக்கு என்ன பதட்டம், எங்கெங்கயோ அப்படி கேட்டோம், நம்ம சொந்த பந்தத்தில் கல்யாணம் பண்ணாங்க, வாழா வெட்டியா வந்து அந்த புள்ள வந்து உட்கார்ந்துருச்சு, நம்ம பொண்ணுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா, அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும், என் நிம்மதியே போயிருமே என்று நைட்டெல்லாம் தூங்காம என்ன செய்வார்னா அது குறித்து யோசிச்சுக்கிட்டே இருப்பார். சரி, கல்யாணம் முடியக்கூடிய அந்த நேரத்தில் கல்யாணமே முடிஞ்சு போச்சு, நெருக்க வரும்போது கல்யாணம் முடியுமாங்கிற பதட்டம். முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாடா நிம்மதியா உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்திலே அடுத்தடுத்த பதட்டங்கள் அவருக்கு வர ஆரம்பிச்சு. இன்னும் சில மாதங்களிலேயே ஒரு புள்ள தங்கிருச்சு அப்படின்ன உடனே அடுத்த பதட்டம் பாருங்க, கரு கலைஞ்சிடுமோ. எதையுமே ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணி நிம்மதியாக இருக்கக்கூடிய மைண்ட் செட்லயே மனுஷன் இல்லை. எல்லா தருணத்திலும் அவன் பதட்டத்தை சுமந்து கொண்டே இருக்கின்றான். கரு கலைஞ்சிடுமோ, கருலாம் கலையிலப்பா, நல்லபடியாவே பிள்ளை பெத்துருச்சு அப்படின்னு சொன்னா 10 மாசம் அந்த பதட்டத்திலே இருப்பான். ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தாச்சு, சுகப்பிரசவம் ஆகுமா, ஆபரேஷன் பண்ணி எடுத்துருவானா அந்த பதட்டம். அதுக்கப்புறம் குழந்தை வெளியே வந்துடுச்சு, குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டாங்க, ஐசியூல வச்சுட்டாங்க, குழந்தை என்ன ஆகுமோ அந்த பதட்டம். குழந்தைலாம் பெத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துருச்சு, குழந்தைக்கு பால் வரல அந்த பதட்டம். பால்லாம் குடிச்சிருச்சு, குழந்தை வாந்தி எடுத்துச்சு, இப்ப இந்த பதட்டம். குழந்தை வளர்ந்துருச்சு, தவழ்ந்துகிட்டே போகுது, கீழே விழுந்துருச்சு, மண்டையில இருந்து ரத்தம் வருது, அதுல ஒரு பதட்டம். எப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கிறது? நிம்மதியா இருப்பதற்கு சாத்தியக்கூறே இல்லை என்கின்ற விதத்துல அந்த வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளை எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பதட்டமாகவே இருக்கிறோம். ஒரு கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதட்டம், 10 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு அந்த கடையை திறக்கிறோமே, இது லாபமாகுமா நஷ்டமாகுமா, ஒருவேளை நஷ்டமாயிட்டா, நஷ்டமாலாம் ஆகல, ஒருவேளை ஆயிட்டா வாங்கின கடைக்காரனுக்கு என்ன பதில் சொல்றது, அசிங்கமாகி போயிருமே, அவமானமாகி போயிருமே, பல நாட்கள் அந்த பதட்டம். இப்படி பதட்டத்திலேயே ஒரு வியாபாரியாக இருந்து, ஒரு இளைஞனாக இருந்து, ஒரு குழந்தையாக இருந்து அவன் சாகின்ற நேரத்தில் வரைக்கும் அவனோடு பதட்டம் தொட்டி கொண்டே இருக்கின்றது. அதை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றான். ஒரு மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்றால் அவனுடைய சிந்தனை முழுவதுமே, அவனுடைய யோசனைகள் முழுவதுமே இப்படியானா என்னாகும், அப்படியானா என்னாகும். ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னா ஐயோ அப்படின்னு தலையில கை வச்சுக்கிறான், அழுகுறான், கண்ணீர் வடிக்கிறான், குழம்புறான், புலம்புறான், தவிக்கிறான்.
இதெல்லாம் கலந்த கலவையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் அந்த மனுஷனை பார்த்து சொல்றான், மனிதன் பதற்றக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கான். சாகுற நேரத்தில் கூட அவனால நிம்மதியா சாக முடியாது. இன்றைக்கு ஒருவர் பேசுறார், அவர் சாகுற நேரத்துல மனைவியை விட்டுட்டு போறோமே, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதே என்று பதட்டத்தோடயே கவலையோடய அவர் இறந்து போனார். பாய், ஒரு முதியவர் 85 வயசு ஆகுது, அந்த அம்மாவுக்கு 75 வயசு ஆகுது, ஆஸ்தி பாஸ்தி சொத்து சுகம் எல்லாமே இருக்குது. ஆனாலும் ஒரு பதட்டம், நான் போயிட்டா இவளை யாரு பாப்பா? இப்படி பிறந்ததிலிருந்து அவனுக்கு விவரம் தெரிந்ததிலிருந்து அவன் மரணிக்கின்ற வரையில அவனுடைய யோசனைகள் சிந்தனைகள் என்ன செய்யுதுன்னா அவனை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப எப்பதான் அவன் நிம்மதி அடைகிறான் என்றால் 2 தருணங்களிலே தான் அவன் நிம்மதி அடைகிறான். ஒன்று, அவன் அன்றைய தினத்தில் பதட்டத்திலயா இருந்து இப்ப படுத்து தூங்குறான்ல, டீப் ஸ்லீப்புக்கு போயிடலாம் பாருங்க, கனவு கூட வராத அளவுக்கு கண்ணை மூடி துறப்பான், நேரம் போனதே தெரியாது. அப்ப அந்த சிந்தனைகள்லாம் எப்ப அவனை விட்டு போகுதோ, எப்ப அவனுடைய மனசு அவனை விட்டு போகுதோ, அப்பதான் அவன் செய்யறான் நிம்மதியான நிலையை அடைகிறான். அவன் வாயை திறந்து வாழ்க்கையில நான் நிம்மதியா தூங்குனேன்னு சொல்லக்கூடியது அந்த தருணத்துல தான். இன்னொரு தருணத்துல அவன் நிம்மதி அடைகின்றான். எப்ப? ஒரு காலம் அவன் நல்ல மனிதனாக இருந்தால் அவன் மரணம் தான் அவனுக்கு என்ன செய்யுது, ஒரு நிம்மதியை கொடுக்கின்ற சிந்தனைகளிலிருந்து அவன் விடுபடுவதற்கு அது ஒரு வாய்ப்பு. இது ஒரு விதமான மரணம் தான், இது தற்காலிக மரணம், அதுல அவனுடைய சிந்தனை அங்கிருந்து போயிடுது. நிரந்தரமான மரணம், அதுலயும் அவனுடைய மனமும் சிந்தனையும் போய்விடுகின்றது. இந்த ஒரு நிலையை இஸ்லாமிய மார்க்கம் வரவேற்கின்றதா? ஒரு மனிதனாக இருந்தால் அவன் இப்படி பதட்டப்பட்டு கொண்டேதான் இருப்பான். பதட்டப்படக்கூடிய இயல்பிலே தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான். ஆனால் ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவன் எது குறித்து அவனுடைய சிந்தனைகள் இருக்க வேண்டும், அவனுடைய யோசனைகள் எது குறித்து இருக்க வேண்டும், எது குறித்து அவனுடைய பதட்டம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் மறுமை நாளை குறித்து அஞ்சிய வண்ணம் இருப்பார்கள். அதே சூரத்துல் மாரிஜிலே அல்லாஹ் கீழே அதை சொல்றான், அவர்கள் மறுமை நாளை குறித்து அஞ்சிய வண்ணம் இருப்பார்கள், அது குறித்து சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறிக்கொண்டே இருப்பார்கள், அந்த மறுமை நாளைக்கான தயாரிப்புகளிலே கவனமாக இருப்பார்கள், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த விசாரணை நாளையே என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும், நன்மை தீமை எடை போடக்கூடிய காலகட்டத்தில் நான் பாஸ் ஆயிடுவேனா, நான் சக்சஸ் ஆயிடுவேனா, ஒருவேளை என் நன்மையுடைய எடை குறைஞ்சி தீமையுடைய எடை அதிகமாகி ஒருவேளை என்ன எல்லாம் நரகத்தில் போட்டானா, நரகத்தில் நிலைமை எப்படி இருக்கும், அழுவான், கண்ணீர் வடிப்பான், கதறுவான், திடீர்னு பார்த்தா அவனே சிரிப்பான், நான் இவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்கேன், அல்லாஹ் எனக்கு இதுக்கு ஒருவேளை சொர்க்கத்தை கொடுத்தா அந்த சொர்க்கத்துடைய பாக்கியம் எப்படி இருக்கும், முகம்லாம் அவனுக்கு செழிப்பாயிரும், மகிழ்ச்சி அடைவான், சந்தோஷம் அடைவான். அல்லாஹ்வுக்காக எந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுது விட்டோம் என்று சொன்னால் அவன் முகத்துல பெரிய பூரிப்பார், அவனுடைய மகிழ்ச்சிக்கும் அவனுடைய துக்கத்துக்கும் எது காரணமாக அமைந்து விடும் என்று சொன்னால் மறுமை வாழ்க்கையை குறித்தான யோசனை சிந்தனைகளில அதிலேயே தான் அவனுடைய காலங்கள் போய்கொண்டு இருக்கும். அது பத்தின பிளான்ல தான் அவன் இருந்துகிட்டு இருப்பான். இவன் ஒரு பிளான்ல இருப்பான், இவன் ஒரு பிளான்ல இருப்பான். ரெண்டு பேருக்குமே வித்தியாசம் இருக்கு. இன்னமல் ஆமாலு பின்னியாத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்ல, சாதாரண விஷயம் இல்லைங்க. எதை குறித்து ஒரு மனுஷன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறானோ, பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறானோ, சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறானோ, கண்டிப்பா அந்த காரியத்துக்குள்ளதான் அவன் போவான். அதுல எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். அம்ஜிகரையில ஒருத்தர் நடந்து போய்கிட்டே இருக்காருங்க, ஒரு வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்காரு, டூலெட் போர்டு போட்டுக்கிட்டே இருக்கு, அல்லது வீடு சேல்ஸுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்படியே பார்ப்பாரு, முதல் நாள் பார்ப்பாரு, ரெண்டாவது நாள் பார்ப்பாரு, நாலாவது நாள் பார்ப்பாரு, அஞ்சாவது நாள் விசாரிப்பாரு, இதை வாங்கினா என்னன்னு யோசிப்பாரு, இது வாங்குறதுக்கு என்ன ஐடியா யோசிக்க ஆரம்பிச்சுடு. 1 கோடி ரூபா இது இருக்கு, ஊர்ல இடம் இருக்கு கீழக்கரையில, அதை வித்தோம்னா ஒரு 50 லட்சம், நகை இருக்கு அதை வித்தோம்னா இப்ப நகை ரேட்லாம் ஏறிடுச்சு, இது ஒரு 30 லட்சம், 80 லட்சம் ஆச்சு, 20 லட்சம் மச்சான்ட்ட ஒரு 5 வாங்குறோம், அண்ணன்ட்ட ஒரு 5 வாங்கணும். யோசனை பாருங்க, கால்குலேஷன் அப்படியே விரல விட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பான். ஒரு 90 ரூபா ரெடி ஆயிடுச்சு, 10 ரூபா தானே, சரி ஆகட்டும் பார்த்துக்கலாம், புரோக்கரை கூப்பிடு, எவ்வளோன்னு விசாரி,
இது போக ஒரு 10 நாள், ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லை. பேசுனது ஒரு நிமிஷம், அதை யோசிப்பான், அது போவான், அது பின்னாடி வருவான், இந்த புரோக்கர்கிட்ட சொல்லுவான், அவனை இன்னொரு புரோக்கர்கிட்ட சொல்லி இன்னும் ரிட்டர்ன் விசாரிக்க சொல்லுவான், உள்ளடி எதுவும் வச்சிருக்கான்னு பார்க்கலாம், புரோக்கர் கமிஷனில் ஒரு பிரச்சனை வரும், லிட்டிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பான், ஈசி போட்டு பார்ப்பான், ஒரு வக்கீல்கிட்ட கேட்பான், ஆப்ஷன் பி இன்னொரு வக்கீல்கிட்ட கேட்பான், அவன் கரெக்டாக பார்த்தானா நீ ஒரு வெரிஃபிகேஷன் பார்ப்பான், இவனே வக்கீலா மாதிரி டாக்குமெண்ட்லாம் படித்து பார்ப்பான், நைட்லாம் உட்காந்து என்ன செய்வான், எனக்கு பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணுவான். நைட்லாம் முதல்ல 10 மணிக்கு படுத்தா தூங்கிடுவாங்க. இப்போ மண்டை கசாயம் என்ன செய்யும், அவன் மூளையில் ஏறி உட்காந்துக்கிட்டு டாக்குமெண்ட் ரைட்டராகவே அவனே மாறிடுவான். ஏஐயில் போட்டு பார்ப்பான், இந்த டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்குதா, பட்டானா என்ன, சிட்டானா என்ன, அடங்கல்னா என்ன, ஒரு இடத்த வாங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும், யூடியூப்ல போட்டு அடிப்பான். இதை வாங்குவதற்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும், அதையெல்லாம் செய்ய வேண்டும், இவன் இப்படி சொல்றானே, அவன் அப்படி சொல்றானே, இவன் பெரிய என்ன செய்வான், PhD வாங்குற அளவுக்கு ஒன்று ஆராய்ச்சியாளர் ஆயிடுவான், ஒன்று கிறுக்கன் ஆயிடுவான். சரி, இதெல்லாம் பார்த்தா இடமே வாங்க முடியாது போல, அப்படி தூக்கி போட்டு என்ன செய்வான், சமயம் கையில் கொடுத்துருவான்னு சொல்லி இப்படியெல்லாம் குழம்பி அந்த இடத்த வாங்க போவான். கடைசியில் வாங்க முடியாது, இன்னொருத்தன் வாங்கிட்டு போயிடுவான். இதை மொத்தமாக இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு 1 மாதம் ஆயிடும். இது மாதிரி ப்ராஜெக்டாக எடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு ப்ராஜெக்ட் இல்லை, ஒரு பொண்ணை பார்க்குறாங்க ஒருத்தன், அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான். இது ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் எடுத்தால் ஒரு நாளில் முடியுமா? என்ன பாய், ஒரு நாளில் முடிய போகிறதே இல்லை. அவன் ஓடுவான், அவன் என்ன அடிக்க என்ன அவடிக்கன்ற மாதிரி என்ன செய்வானா, பஸ் ஸ்டாண்டுகளில் நிற்பான், டீ கடையில் நிற்பான், வாசலில் நிற்பான், பிச்சைக்காரனா மாதிரி ரோட்டில் நிற்பான், அப்படியே தரிசனத்துக்காக காத்து கிடப்பான், மெதுவாக பேசி பார்ப்பான், SMS அனுப்பி பார்ப்பான், வாட்ஸ்அப் அனுப்பி பார்ப்பான். இதையெல்லாம் பண்ணி கிண்ணி முடிச்சு கடைசியில் அந்த பொண்ணை கட்டுறதுக்குள்ள அது ஒரு 7 வருஷம் ப்ராஜெக்ட் போயிடும். அது ஒரு 7 வருஷம் வாழ்க்கை போயிடும். இது 1 மாதம் வாழ்க்கை, அது 7 வருஷம் வாழ்க்கை. அப்புறம் ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு அதில் ஒரு 30 வருஷம் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கும். இப்படியே இந்த ப்ராஜெக்ட்ல என்ன செய்யுதுன்னா அவன் வாழ்க்கை போச்சுல. இந்த வாழ்க்கையைத்தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீ என்ன செஞ்சிட்டு இருக்க, நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? நான் அல்லாஹ் ஒருவனை இருக்கின்றான் என்று நான் ஏற்றுக்கொண்டு, மறுமை நாள் ஒன்று இருக்கின்றது என்று நான் ஏற்றுக்கொண்டு, நானும் இவன் போற ப்ராஜெக்ட்ல போயிட்டு இருந்தேன்னு சொன்னான், அதுதான் மாயை என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. இந்த உலக வாழ்க்கை அழிந்து போகக்கூடியது, அற்ப சுகத்தை தரவல்லது, பயனற்றது. எதுக்காக நீ ஓடி ஓடி போய் பார்த்தியோ, சந்தித்தியோ, எதை அடைந்தியோ, அது எதுவுமே உனக்கு பயன் தராது. எந்த வீட்டை வாங்கணும் நீ ப்ராஜெக்ட் பண்ணியோ, அந்த வீட்டை வாங்கிட்டல, அந்த வீடு உனக்கு பயன் தராது, அந்த மனைவி உனக்கு பயன் தராது, அந்த பணம் உனக்கு பயன் தராது, அந்த பிசினஸ் உனக்கு பயன் தராது. உன் ஒட்டுமொத்த ப்ராஜெக்டுமே ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். ஏன்னா அது எல்லாமே உன்னை விட்டு அழிஞ்சு போயிடும். அழியாததுன்னு ஒன்று இருக்காது. யார்? என்னுடைய திருமுகம் மட்டும்தான் அழியாம இருக்கும். அப்ப அழிஞ்சு போகக்கூடிய இதை வைத்துக் கொண்டு, இதை யோசித்துக் கொண்டு, இதை சிந்தித்துக் கொண்டு, இதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போட்டு மனுஷன் வாழ்றான்ல, அப்ப மனிதன் நஷ்டவாளியாக இருக்கிறான்னு அல்லாஹ் அறிவிப்பு செஞ்சுட்டு, இதுல யாரை தவிர, முஸ்லிமை தவிர, ஈமான் கொண்டவனை தவிர, அவன் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் அல்லாஹ் அவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் தரான். இப்பதாங்க குரானுக்கே வேலிடு வருது. இப்பதான் குரான் ஹதீஸ் மார்க்கன்றதை உருவாகுது. நான் எனக்கு தெரிஞ்ச மூளை சிந்தனையை வச்சுதான் நான் ஒரு வாழ்க்கையை வாழ முடியுது. என்னால பக்காவா அவனை செதுக்கி செதுக்கி என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு, அந்த கோட்டை எல்லாம் இஸ்லாம் இடிச்சிட்டு நீ முஸ்லீம் ஆயிட்டேன்னு சொன்னா இங்க வந்திருப்பான்னு சொல்லி அல்லாஹ் ஒரு ப்ராஜெக்ட் தரான். அதுல நீ எதை சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் சொல்றான். இதை சிந்திச்சு பாரு, அதை சிந்தி. வானங்களை பார்க்கவில்லையா? ஹல் தராமின் ஃபுத்தூர், அதுல ஏதாவது விரிசல் இருக்குதா? அப்ப பாக்குறான். இப்ப ஈமான் கொல்றதுக்கு முன்னாடி கொண்ட பின்னாடி அப்படியே வானத்தை பாக்குறான். பட்டி காட்ட முட்டாய் கடையை மறைச்சு பார்த்துட்டு, இறைவா ஒரு விரிசலும் இல்லை இறைவா. எப்படி நம்ம மேனுஃபேக்சர் எப்பரா இருக்கு? சூப்பரா, சுபஹானல்லாஹ் இறைவா, கெத்து இறைவா. எதை சிந்திக்கிறான்? இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க. இவன் எங்க போய்கிட்டு இருந்தான், இவன் எங்க போய்கிட்டு இருக்கான் பாருங்க. அல்லாஹ் அதை சொல்றான். நீ ஒட்டகத்தை நீ பார்க்கவில்லையா? அதை எப்படி நான் படைச்சிருக்கிறேன்? ஒட்டகத்தை பார்க்கறான், அதை பார்த்து ஆச்சரியப்படுறான். உன்னையே நீ சிந்திச்சு பாருப்பா. தன்னையே சிந்திச்சு பார்க்கறான். பல்ல பார்க்கறான், கண்ணை பார்க்கறான், மூக்கை பார்க்கறான்,
பெத்த பிள்ளையவே அப்பதாங்க பார்ப்பான். அவன் இவன் யாரா, எங்கடா வந்து கிடந்தான் இவன், 10 வருஷத்துக்கு முன்னாடி இவன் எங்க இருந்தானே தெரியல, உயிரோட ஒரு குழந்தை ஒன்று கிடக்குத, இது எப்படி வந்துச்சு? இறைவா, இவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை, நீ தான் இதை கொடுத்த, சுப்ஹானல்லாஹ், நீ பாக்கியம் மிக்கவன் யா அல்லாஹ், போற்றுறான், புகழுகின்றான். அன்றாட சோத்தை உண்ணும் போது அவன் மனுஷனா இருக்கும்போது மாடு வக்கையில தட்டின மாதிரி தட்டிக்கிட்டு கிடந்தான். அல்லாஹ் சொல்றான், நீ உண்ணக்கூடிய உணவை நீ பார்க்கவில்லையா? சுப்ஹானல்லாஹ், அதை நீ முளைப்பிக்கின்றாயா அல்லது நான் முளைப்பிக்கின்றேனா? பார்க்கிறான், ஆச்சரியப்பட்டு போய் சுப்ஹானல்லாஹ், இறைவா சான்ஸே இல்லை, என்ன வாசனை தூக்குது தெரியுமா, கோடி ரூபா கொடுத்தாலும் என்னால் இதை செய்யவே முடியாது, நீ தான் இறைவா. சாப்பிட்டுட்டு கண்ணீர் வடிக்கிறான், அல்லாஹ்வை புகழ்றான். அல்லாஹ் அவனுக்கு தனியாக ஒரு ப்ராஜெக்ட் போட்டு கொடுத்துறேன், இந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். திண்டு முடிச்சவன படுத்து கொரட்டை விட்டு தூங்கிடுவானே, அல்லாஹ் அவனுக்கு ஒரு வேலையை கொடுப்பான், போப்பா அல்லாஹ்வை என்னுடைய மார்க்கத்தை சொல்லு மக்கள்கிட்ட. அவன் சொல்ல வேண்டியதே இல்லை, இவன் கேட்பான், இறைவா நீ சொல்லணுமா, நான் போறேன் உன்னுடைய பாதையில, பைய தூக்கிட்டு கிளம்பிடுவான். அல்லாஹ்னா யார் தெரியுமா, மறுமைனா என்ன தெரியுமா, அல்லாஹ் ஒருத்தனை தான் வணங்க வேண்டும். சொந்த பந்த வீட்டுக்கு அதுக்கு முன்னாடி போவான், மனுஷனா இருந்து, இப்ப முஸ்லீமா இருந்து போவான், மூமினாக இருந்து போவான், அவங்கள்ட்ட உட்காருவான், பேசுவான், சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான், டக்குன்னு ஓபன் பண்ணுவான். மாமியே, சின்னம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மௌத்து ஹயாத் இருக்கு. அல்லாஹ் ஒருத்தனை நீங்க வணங்கணுமா இல்லையா? தொழுகை இல்லாம இருக்கிறீங்களே, நாளைக்கு நீங்க மரணிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அவன் பேச்செல்லாம் மாறுது பாருங்க, அவங்களும் கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்ப அல்லாஹ் கொடுத்த ப்ராஜெக்ட் இங்க ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. இவன் அல்லாஹ்வை பத்தி சிந்திக்கிறான், அல்லாஹ்வை பத்தி யோசிக்கிறான், அல்லாஹ்வை புகழ்றான், மறுமை நாளை நினைக்கின்றான், அதை நினைச்சு கவலைப்படுறான், அதை நினைச்சு சந்தோஷப்படுகின்றான், மக்கள்கிட்ட போய் அதை வந்து சொல்லுறான். பிள்ளைங்களை வளர்க்கும் போது மறுமைக்காக வளர்க்குறான். பிள்ளைக்கு மார்க்கு கம்மியாச்சுன்னு கதறக்கூடிய தாய் தகப்பனுக்கு மத்தியில என் புள்ள தொழுகாம இருக்கிறானேன்னு கண்ணீர் வடிப்பான் அப்பன். அவன் அப்பன், அவனுடைய உள்ளத்துல ஈமான் இருக்குன்னு அர்த்தம். ஆஹா, நான் தொழுகைக்கு எந்திரிச்சிட்டனே, என் புள்ள தூங்குறானே, இதே நிலையில மரணிச்சிட்டான்னு சொன்னா நரகத்துக்குரியவனாக என் புள்ள ஆயிட்டா என்ன செய்யறது என்று கண்ணீர் வடித்து அவன் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட போய் கேட்பான், இறைவா என் பிள்ளைய தொழுகையாலே ஆக்கி வச்சிரியா அல்லாஹ். எப்படி வாழ்க்கை மாறுது பாருங்க. அல்லாஹ் கொடுத்த ப்ராஜெக்டுக்குள்ள அவன் போய்கிட்டே இருக்கலாம். சிராத்துல் முஸ்தகிம், அல்லாஹ் நேரான பாதையை அவனுக்கு காட்டி விட்டான். அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஒரு வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கை, ரெண்டு வாழ்க்கை தனியா பிரிஞ்சிருச்சு. நம்ம தான் சிந்திக்கும், இது பேசுவான் தான், நிறைய பேசக்கூடிய சப்ஜெக்ட் இருக்கு. இதுல நாம எதுல இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நினைவிலேயே நாம இருக்கிறோமா? அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை கொண்டுதான் உங்கள் உள்ளம் அமைதி அடைகின்றன. டேய், நீ பதட்டக்காரன், நான் தான் உன்னை பதட்டக்காரனாகவே படைச்சிருக்கிறேன், பதட்டத்திலேயே வாழ்ந்து பதட்டத்திலே செத்துறாதரா. நீ நிம்மதி தான் உனக்கு வேணும், உனக்கு என்ன வேணும்னு கிறுக்கிற உனக்கு தெரியவே மாட்டேங்குது. நான் சொல்றேன் உனக்கு நிம்மதி தான் வேணும், அது எங்க தெரியுமா கிடைக்கும்? அது என்கிட்ட தான் கிடைக்கும். என்ன நினைவு கூறு, என்ன நினைச்சுப்பார், என் வார்த்தையை நினைச்சுப்பார், என் கலாமை நினைத்துப்பார், என் வல்லமை நினைத்துப்பார், என் படைப்பை நினைத்துப்பார், மறுமை வாழ்வை நினைத்துப்பார். நீ எதற்கு அஞ்ச வேண்டுமோ அதற்கு அஞ்சுவாய், எதற்கு கவலைப்பட வேண்டுமோ அதற்கு கவலைப்படுவாய். அது உண்மையானது, இது பொய்யானது. இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உள்ள ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருகின்றார். எனதருமை சகோதரர்களை, ஜும்மாவுக்கு வார வாரம் நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம், பல பயான்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உங்கள் நெஞ்சத்தில் கை வச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கையினுடைய போக்கு மாறி இருக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்து விட்டான் என்ற அர்த்தம். நான் பயானுக்கு வரேன், கேட்குறேன், வந்த வழியே நான் திருப்பி போயிடுறேன், போட நீ என்ன பெரிய பயான் பண்ணி நாங்கள் என்ன மாறுறது எல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியாத வாழ்க்கையா? வாழ்க்கை நீ வந்து வாழ்ந்து பாருங்க, எவ்வளோ பிரச்சனையை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்று மீண்டும் தன்னுடைய பிரச்சனைக்குள்ள அவன் மூழ்கி விடுவான் என்று சொன்னால், மீண்டும் அது குறித்தான சிந்தனைக்குள்ள போகி விடுவான் என்று சொன்னால், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் சொன்ன பதிலைத்தான் நாம சொல்லுவோம். நீங்கள் பேசுவதில் பெரும்பாலானவற்றை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியலை. பாய் பயானுங்கிறீங்க, அல்லாங்கிறீங்க, மருமங்கிறீங்க, ரசூலுங்கிறீங்க, போனா வீட்டுக்கு வாடகை கட்டணும் பாய். நான் இத்தனை பிரச்சனைக்கு, பையனுக்கு சீட்டு கிடைக்கல, அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அல்லது கையில் ஒரு 20 லட்சம் இருக்கு, வீடு வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்படியே நல்லதையை கொண்டோ கெட்டதை கொண்டோ ஆயிரத்தை யோசித்து கொண்டு நான் சென்று விடுவேன்
என்று சொன்னால் அந்த சிந்தனையை தான் விட்டுட்டு வான்னு சொல்லி அல்லாஹ் அழைக்கிறான். அது வேண்டாம், அது மாய உலகம், அதுக்குள்ளே போயிடாத என்று அல்லாஹ் நம்ம அழைக்கின்றான். அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூர்ந்து அந்த இறை திக்கிரில், இறை நினைவில் ஒரு வாழ்க்கையை வாழும்போது இந்த உலகத்திலும் நமக்கு மன அமைதி கிடைக்கும், மறு உலகத்திலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் இருந்து இதுவே போதுமான விஷயம்தான். இது சொல்லும் பொழுதெல்லாம் ஷைத்தான் உடனே டக் டக் டக்னு ஒரு ஃப்ளாஷ் அடிப்பான். இந்த கேமரா அடிக்கும்போது ஃப்ளாஷ் லைட் அடிக்கும்ல, பார்த்துருப்பீங்கள, உங்களை ஃபோட்டோ எடுக்கும்போது ஃப்ளாஷ் அடிக்கும்லங்க, அது மாதிரி ஒரு ஃப்ளாஷ் அடிக்கும். அல்லாஹ் அல்லாஹ் நான் அப்படியே நினச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தேன்னு சொன்னால் கேள்வி பாருங்க. மறுமை மறுமைன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்ப்பா. சொர்க்கத்தை பற்றி யோசிக்கிறேன், நரகத்தை பற்றி யோசிக்கிறேன், ஒட்டகத்தை பற்றி யோசிக்கிறேன், வானத்தை பற்றி யோசிக்கிறேன், சோத்தை பற்றி யோசிக்கிறேன். இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கிறேன். ஏன் வாழ்க்கையை யார் பாப்பா? என்னத்தை சொல்லி ஏதை உரைச்சாலும் கந்தனுக்கு புத்தி கவட்டுக்குள்ளம்பாங்கல்ல, எங்கே சுற்றினாலும் திருப்பி திருப்பி எங்கே வந்துடுவானா, அப்போ இது யார் பாப்பா, அப்போ இது யார் பாப்பா, அப்போ இது யார் பாப்பா? இவனா போய் முட்டி முட்டி தான் எல்லாத்தையும் நான் தானே செய்கிறேன், அறுத்து தள்ளுகின்றேன் என்கின்ற மனநிலையில் மனிதன் இருக்கின்றான். அப்போ விதியை நம்புறதுனா என்ன யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பின் போதே உன் வாழ்க்கையில என்னென்ன ரிஸ்கை எல்லாம் நீ அடைவா. ரிஸ்க்னா சோறு மட்டும் கிடையாதுங்க, வாழ்வாதாரம் சொல்லுவாங்க. எத்தனை புள்ள பிறக்கணும், அந்த எத்தனை பிள்ளைல எத்தனை உயிரோடு இருக்கணும், எத்தனை மௌத்தா போகணும், எத்தனை காலேஜ் வரைக்கும் படிக்கணும், எந்த பொண்ணுக்கு எந்த பையனை கல்யாணம் பண்ணணும், நீ இன்னைக்கு காலையில் டீ குடிப்பியா காபி குடிப்பியா, அந்த டீயில் சக்கரை இல்லாத டீ குடிப்பியா, ஜும்மாவுக்கு நீ இன்னைக்கு எங்கே போவ, அம்ஜிக்கரைக்கு போவியா, சூளைமேட்டுக்கு போவியா, அம்ஜிக்கரைக்கு வரும்போதே உனக்கு ஏதாவது ஆகுமா ஆகாதா, அம்ஜிக்கரைக்கு ஜும்மாவுக்கு வந்தால் எந்த இடத்துல உட்காருவ, இன்னைக்கு என்ன கலரில் டிஷர்ட் போடுவ, தலையில் என்ன தேய்ப்பியா தேய்க்க மாட்டியா, ஒரு மரத்துலேருந்து இலை உழுவுற வரைக்கும் A to Z ப்ராஜெக்ட் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் இது என்ன ஆகும், இது என்ன ஆகும்னா அது ஆகும், அது ஆகும். பாலைவனத்தில் கொண்டு போய், இப்போ நேற்று அதை தானே பயனில் கேட்டிருப்போம், பாலைவனத்தில் விடுமாறு அல்லாஹ் கட்டளையிடுறான். அது என்ன ஆகும், அது என்ன ஆகும்னா பாங்க விட முடியாது, அது ஆகும். அது நான் இருக்கேன்ப்பா. அப்போ நான் எதுக்கு இருக்கேன்னு கேட்குறான் அல்லாஹ். நான் சொன்னதான் நீ செய், அவ்வளோதான். மீதி ஆட்டோமேட்டிக்காக நான் பண்ணனா இல்லையா? உலகமே உன் குடும்பத்தை, உன்னுடைய வாழ்க்கையை, உன் குடும்பத்தையே முன்னுதாரணமாக நான் ஆக்கி காட்டினேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் ஜம்சம் நீரை கொண்டு வந்தேன், மக்கள் சஞ்சாரத்தை கொண்டு வந்தேன், ஆளரவமற்ற ஒரு பகுதியிலே இருந்து உலகமே அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கியவன் யார்? அல்லாஹ் தானே. அப்ப அல்லாஹ் அல்லான்னு போன என் வாழ்க்கை நாசமாகிவிடும் என்று சொல்வது யாருடைய வார்த்தை? ஷைத்தானுடைய வார்த்தை. அல்லாஹ் அல்லாஹ், மறுமை, சொர்க்கம், தாவா பணி, சமூக பணி, சமுதாய பணி, பையனை ஒழுங்கா படிக்க வைக்கணும், மார்க்கத்தின் அடிப்படையில் போக வைக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், நேர்மையா வாழணும், மறுமை, அப்படிலாம் இருந்தால் பிழைக்க முடியாதுங்க அப்படிங்கிறது ஷைத்தானுடைய வார்த்தை. அப்ப அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான். இதெல்லாம் பேசிக்கான நம்பிக்கைங்க. இந்த நம்பிக்கை நமக்குள்ள பூரணம் அடையவில்லை. அதுல ஒரு குழப்பமும் தடுமாற்றமான நிலை நமக்குள்ள இருந்துகிட்டு இருக்க. நாமே நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று நம்மளே ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், நம்ம யாருடைய ஈமான், என் ஈமானே என் கையில இல்லை. ஒவ்வொருத்தரை பத்தி நம்ம கொஸ்டினா பண்ண போறோம், அது அல்லாஹ் கையில இருக்கு. ஒரு ஈமான் ஒரு மனிதனிடத்திலே முழுமை அடையும் என்று சொன்னால், என் வாழ்க்கையை நான் நிர்வகிக்கல, அல்லாஹ் நிர்வகிக்கிறான். அவன் சொன்னபடி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் என்று சொன்னால் அல்லாஹ் தான் வாக்குறுதி அளிக்கிறான். ஓப்பன் டாக் பேசுறானே, உதுக்குருவனே அது குறுக்கும். நீ என்ன நினைவு கூறுப்பா, நான் உன்னை நினைவு கூறு. என் வேலையை பாரு, நான் உன் வேலையை பார்க்குறேன். உனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? அல்ல, தாவா பண்ணின்னு போகிறோமே, என் பொண்டாட்டியை நான் என்ன செய்யறது? இப்படி மண்டையை சொரியும் போது அல்லாஹ் சொல்கிறான், டேய் மண்டை நீ சொரியுது, எனக்கு தெரியாதா உனக்கு பொண்டாட்டி இருக்கிறது? இல்லை, நான் சோத்துக்கு என்ன செய்வேன்? உனக்கு வயிறை கொடுத்ததே நான் தானே, அதுக்கு பசிக்கின்றது எனக்கு தெரியுமே. அப்ப எதை திசை திருப்புறான் சைத்தான்? அப்ப இதை நம்ம நம்புறோமா இல்லையா? அப்ப நம்பிட்டா என்ன போய் கடலாம் திறக்கணுமா வேணாமா, என்னதான் போய் சொல்ல வரீங்க, ஒண்ணுமே புரியல அப்படின்னா இதெல்லாம் எல்லாம் இலகுவாக்கிடும். இது எப்படி நடக்கும்? நேச்சுரலா நடக்கும்.
ஒரு பறவை பறந்து போனா எப்படி அதுக்கு இயல்பாக அல்லாஹ் உணவளிக்கின்றானோ, பெருசா அது போராட்ட களங்களெல்லாம் ஈடுபடாது. பறந்து போகும், அல்லாஹ் உணவு வச்சிருப்பான், சாப்பிட்டு வந்துடும். பறவைக்கு உணவளிப்பதை போல நான் உனக்கு உணவளிப்பேன், நீ ஈமான் கொண்டு. ஈமான் கொண்டு என்ன செய்யணும்? நீ ப்ராஜெக்ட்லாம் பண்ணக்கூடாது. நீ தனியா ப்ராஜெக்ட் பண்ணி இந்த உலகத்தை கெட்டி ஆள்றதுக்கு நீ தனியா எதுவும் பண்ணாத. நான் தந்திருக்கேன் ப்ராஜெக்ட், அந்த அந்த வேலை, அதுக்கு தான் நீ வந்திய. என்னுடைய பிரதிநிதிங்கிறான அல்லாஹ். இந்த பூமியில நான் ஒரு கலீஃபாவை படைக்க இருக்கின்றேன். அப்ப அல்லாஹ்வுடைய கலீஃபாவாக இருந்தால் அல்லாஹ் என்ன ப்ராஜெக்டை தானே அதை நான் செய்யணும். அதை விட்டுட்டு நான் ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்னா, அல்லாஹ் சொன்ன வேலையை செஞ்சா அல்லாஹ்ட்ட கூலி. அல்லாஹ் சொன்ன வேலையை செய்யலைன்னா மாற்றி யோசிச்சு பாருங்க, அது யார் சொன்ன வேலையை செஞ்சிட்டு இருக்கிறோம். டீப்பாக யோசிச்சிங்கன்னா அதுக்குள்ளே ஷைத்தான் இருக்கிறத உணர முடியும். அப்போ நாம் ஒரு தெளிவான ஒரு மனநிலைக்கு வந்து நம்முடைய சிந்தனையை நாம் மாற்றாத வரை, ஏன் திருப்பி திருப்பி அதுக்குள்ளே போகிறோன்னா, இன்னமல் ஆமாலும் பின்னியா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம், அவனுடைய சிந்தனை மாற வேண்டும், எண்ணங்கள் மாற வேண்டும். பலவிதமான யோசனைகளை ஒருவன் விடாத வரையில அவனால் மார்க்கத்தின் அடிப்படையில் தொழுக கூட முடியாதுங்க. இப்போ தொழுவ போறோம்ல, ஜும்மா முடிஞ்சோன்னு, இந்த பயான் முடிஞ்சோன்னு தொழுவோம்ல, தக்பீர் கட்டி பாருங்க, கண்டிப்பாக பல எண்ணங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அப்போ அந்த வணக்கம் கலப்பற்ற வணக்கமா இல்லையே, கலப்புடைய வணக்கமா ஆயிடுச்சு. அப்ப பல்வேறு எண்ணங்களை விட்டு விலகி அல்லாஹ்விடத்துல பொறுப்பை ஒப்படைத்தாதான் ஒரு மனுஷனுக்கு நிம்மதி என்கின்ற வரும். அந்த வணக்கத்துல தூய்மை இருக்கும். படைத்தவன் என்னை பாதுகாப்பான். அப்படியாப்பட்ட ஒரு மன நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் இந்த உலகத்திலே தரேன்னு சொல்றான், மறுமையில தரேன்னு சொல்றான். அதை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிரதுவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.